படி. மீதமிருக்கும் மூவருக்கும் என்ன கதி ஏற்படும் என்றால் ஆமீரின் மருமகனுக்கு ஏற்பட்ட அதே கதிதான் ஏற்படும். உங்களது வருங்கால மருமகனின் தலையை கொய்து பரிசாக அனுப்பியிருக்கிறோம். தங்களது புத்திரர்களின் தலை எவ்வாறு கொய்யப்பட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தங்களது முடிவை எதிர்நோக்கும் ஷெரீஃபுதீன். நான் அந்த ஜலாலின் தலையை கொய்து ராஜா பார்மனின் காலடியில் போடுவேன். இது நான் தங்களுக்கு அளிக்கும் வாக்குறுதி. ராஜகுமாரி ஜோதாவிற்கும் அனைத்து ஆமீருக்கும். நம் இருவரையும் யாராவது பிரிக்க வேண்டும் என்று எண்ணினால் அவர்களை நான் எப்பொழுதும் மன்னிக்க மாட்டேன். ஒன்று அவன் உயிரோடு இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதா, 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 கண்ணை திற ஜோதா. ஒருவேளை சகுனிபாய் கூறியது உண்மையாகி விடுமோ? நான் கூறியது நடக்கப் போகிறது. ஜோதாவின் விதி அவளிடம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இல்லை ஜோதா, என்னோட பேசு ஜோதா. அத்தை, ஜோதா, என்னால் உன் கண்களில் கண்ணீரை பார்க்க முடியாது. நினைவில் கொள் ஜோதா, நீ ஒரு வீரனின் மகள். எதிரிகளை ஓட ஓட விரட்ட பிறந்தவள். நீ அழக்கூடாது ஜோதா. நாட்டுக்காக தியாகம் செய்பவர் அனைவரும் போற்றப்படுவார்கள், அவர்களை தூற்ற மாட்டார்கள். நீ ஆமீரின் ராஜகுமாரி. ஆமீர் இப்பொழுது பிரச்சனையில் தான் இருக்கிறது. ஆனால் அதற்காக நீ கலங்க கூடாது. நீதான் இந்நாட்டை காப்பாற்ற வேண்டும். அழக்கூடாது. அவர்களை எதிர்க்க வேண்டும். நீ சென்று அவர்களை எதிர்த்து போராட வேண்டும். நீங்களும் உங்கள் கணவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
ஏனென்றால் அவன் ஆமீரின் ராஜா மட்டுமல்ல, அவர்களின் தந்தையும் கூட. நான் தந்தை என்பதற்கு முன்னால் ஆமீரின் அரசன். எனக்கு அரச தர்மம் தான் தலையாய கடமையாகும். ஆகவே நான் நாட்டை பற்றி தான் முதலில் சிந்திப்பேன், பிறகுதான் என் சந்ததியை பற்றி சிந்திப்பேன். ஆமீரின் பிரஜைகளை ஒருபோதும் நான் கலங்க விடமாட்டேன். அவர்களை வெல்ல முடியாவிட்டால் தான் என்ன? ஆனால் இதுவரை நாம் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பேச்சை கேட்கப் போவதும் இல்லை, மதிக்கப் போவதும் இல்லை. என்ன? என் மகன் அவ்வாறு செய்ய மாட்டானே? நிச்சயம் அவ்வாறு செய்ய மாட்டான். நீ என் சகோதரி. உன் கண்களில் கண்ணீரை என்னால் காண முடியாது. என் கண்ணீர் யாரையும் காயப்படுத்தி விடாது அண்ணா. என்னை மன்னித்துவிட. எது நடந்ததோ அதை நிச்சயமாக என்னால் மாற்ற முடியாது. ஆனால் உன் கண்களில் வரும் கண்ணீரை துடைத்து உன் உதட்டில் மீண்டும் புன்முறுவல் வருவதற்கு என்ன செய்யலாம் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். பக்ஷி பானுவை பற்றி நீ வருத்தப்பட வேண்டாம் ஜலால். 8 மாதங்கள் கடந்து சென்று விட்டது. இப்ராஹிமின் இழப்பை அவள் காலம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து விடுவாள். குறுக்கிடுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். கால நேரம் என்று கூறி அவளின் வாழ்வை சிதைக்க வேண்டாம். நாம் பக்ஷி பானுவிற்கு நாம் மறுபடியும் வாழ்வை ஏற்படுத்த வேண்டும். அவளின் முகத்தில் சிரிப்பை கண்டே ஆக வேண்டும். பக்ஷி பானுவிற்கு மறுமணம் செய்ய வேண்டும். ஜோதாவின் கனவுகள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிட்டன. ராஜா சூரியபானுவின் மரணச் செய்தியை கேட்டு ஜோதா மயங்கி விழுந்தாள். மயக்கம் தெளிந்து எழுந்த பெண் நாட்டை பற்றியும் சகோதரர்களை பற்றியும் கவலைப்பட்டாலே ஒழிய தன் வருங்காலத்தை பற்றி கவலைப்படவில்லை. தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு ஜோதா தனது தந்தையை சந்திக்க புறப்பட்டாள். நடந்ததற்கு நிச்சயமாக நாம் பழி வாங்கியே தீர வேண்டும் ஜோதா. சூரியபானுவை அழித்ததற்காக முகலாயர்கள் நமக்கு பதில் கூறியே ஆக வேண்டும். நாம் யாரை பழி வாங்குவது தந்தையே? அதையும் எவ்வாறு செய்ய இயலும்? என் 3 சகோதரர்களும் கைதியாக இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வீரர்களும் கைதிகளாகிவிட்டனர். தாங்கள் தவறாக ஏதும் செய்தால் அவர்கள் அனைவரது உயிரும் போய்விடும் தந்தையே. பிறகு நான் என்னதான் செய்வது? முகலாயர்கள் காலில் மண்டியிட்டு இந்த அரசை அவர்களிடம் ஒப்படைக்கவா? தாங்கள் ஒரு மாவீரர் மட்டுமல்ல, ஒரு தந்தையும் கூட. அதோடு இந்நாட்டின் அரசரும் ஆவீர். தங்களின் 3 புதல்வர்களையும் தங்கள் நாட்டு சேனைகளை காப்பாற்றுவதும் கூட தங்களின் கடமையாகும். நாம் இந்த போரில் தோற்றுவிட்டோம் தந்தையே. எதை இழக்க கூடாதோ அதை இழந்து விட்டோம். நம்மிடம் மீதம் உள்ளதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தந்தையே. நான் என் சகோதரர்களை ஒருபோதும் இழக்க விரும்பவில்லை தந்தையே. இப்போது நம்மிடம் வேறு எந்த வழியும் இல்லை தந்தையே, அவர்களின் கட்டளையை ஏற்பதை தவிர. நான் என் வருங்கால கணவரையும் இழந்து விட்டேன் தந்தையே. ஆனால் என்னுடைய அண்ணியார்களும் இந்த நாட்டு வீரர்களின் மனைவிகளும் பூவையும் பொட்டையும் இழப்பதை என்னால் பார்க்க முடியாது தந்தையே. மகளே ஜோதா, நீ கூறுவதை கேட்டால் இந்த சபையில் இருக்கும் அனைவரும் என்னை கோழை என்பார்கள். ஆனால் என்னால் நீ கூறுவதை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது மகளே. என் ஒருவனுக்காக இங்கிருக்கும் அனைவரையும் துன்புறுத்துவது சிறிதும் நியாயமல்ல. நான் பார்த்துக் கொள்கிறேன்.
ஜோதா, என்ன செய்கிறாய்? என்ன அண்ணா, நீங்கள் இன்னும் தயாராகவில்லையா? இன்று பிகானீர் ராஜகுமாரிக்கு திருமணம். நான் எப்பொழுதோ தயாராகிவிட்டேன். அது உன்னை பார்த்தாலே தெரிகிறது. மிகவும் அழகாக இருக்கிறாய். நீ பார்ப்பதற்கு தேவதையை போல் இருக்கிறாய். அட, இதைவிட குறைவாகவா நான் அலங்காரம் செய்து கொள்ள முடியும்? என்னுடைய திருமணத்தில் தங்கைக்காக நீங்கள் எவ்வளவு நகை போடுவீர்களோ அவ்வளவையும் நான் போட்டுக் கொள்வேன். அது சரி, என் திருமணத்திற்கு என்ன அணிந்து கொள்வீர்கள்? தங்கையின் திருமணத்தில் அண்ணனுக்கு அதற்கெல்லாம் நேரம் எங்கு இருக்கும்? தலைக்கு மேல் வேலை இருக்கும். இன்னொரு விஷயம், உன்னுடைய திருமண ஊர்வலத்தில் அண்ணன் பின்னால் நடந்து வர வேண்டும் அல்லவா? அனைவருக்கும் முன்பாக நான் தான் நடந்து வருவேன். உனது பல்லக்கை நான் தான் சுமப்பேன். ஜோதா, ஜோதா, என்னை மன்னித்து விடு. தாங்கள் எனக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களுக்கே துரோகம் இழைத்திருக்கிறீர்கள். வீரன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் நாட்டிற்காக உயிரையே கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அடிமையாக கூடாது. ராஜா சூரியபான் செய்தாரே அவ்வாறு. ஆனால் தாங்கள் உங்களை நீங்களே முகலாயர்களிடம் விற்றுக் கொண்டீர்கள். குறுக்கு வழியில் சென்று தவறை இழைத்திருக்கிறீர்கள். தாங்கள் தங்கள் தங்கையின் வருங்கால கணவரின் உயிரை பறித்து விட்டீர்கள். ஜோதா, நான் கூறுவதை கேள். தாங்கள் என் சகோதரன் அல்ல, எதிரி. என் நண்பனும் எதிரியாவே ஆவான். ஜலால் எங்களுக்கு எதிரி. அவனோடு சேர்ந்து தாங்களும், இனிமேல் நீங்களும் எங்களுக்கு எதிரிதான். ஜோதா, நாம் நம்முடைய தேவைக்காக சுஜாமலை பயன்படுத்திக் கொண்டோம். இப்பொழுது ஆமீர் தான் நம்மிடம் வந்துவிட்டதே. அனைத்து வழிகளையும் அவனிடமிருந்து நாம் தெரிந்து கொண்டோம். இனி நமக்கு அவன் தேவையில்லை. அவன் இனத்திற்கே அவன் தேவையில்லாத பொழுது நமக்கு எதற்கு அவன்? அவன் ஒரு மாவீரன், புத்திசாலியும் கூட. நாளை அவன் நமக்கு எதிரியாகிவிட்டால் நமக்கு இடையூறாகத்தான் இருப்பான். நமக்கு இடையூறு செய்ய நினைப்பவர்களுக்கெல்லாம் சுஜாமல், 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 சுஜாமல். அவன் இங்கு இல்லை யூசுப். அவன் தப்பிச் சென்று விட்டு அணங்கு பாருங்கள். அவன் உயிருக்கு ஆபத்தென்று அவன் நன்றாக தெரிந்து கொண்டான். ஹுசூர், ஆமீரின் அரசர் பார்மல் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவன் அரசன் அல்ல, எமக்கு அடிமையாக போகிறவன். என் நண்பர் அரசர் பார்மலை நான் வரவேற்கிறேன். நமது நட்பு இந்த யுத்தம் எப்போது ஆரம்பித்ததோ அப்போதே முடிந்து விட்டது. நீ முகலாயர் சேனையுடன் கலந்து விட்டாய். இனி எங்களோடு நட்பு வைக்க என்ன அவசியம்? கடமை ஒரு பக்கம் இருக்கும், நட்பு இன்னொரு பக்கம் இருக்கும். பார்மல் அவர்களே, வெற்றி தோல்வி சகஜமான ஒன்று. இனிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் பார்மல் அவர்களே. நான் எனது தோல்வியை கொண்டாடுவதில்லை ஷரிபுதீன். அப்படி என்றால் எங்களது வெற்றியை கொண்டாடுங்கள். என்னுடைய மகன்கள் எங்கிருக்கிறார்கள்? நன்றாக இருக்கிறார்கள். நாங்களும் யுத்தம் புரிந்திருக்கிறோம் ஷர்புதீன். வெற்றியும் பெற்றிருக்கிறோம். வென்ற பிறகு தோல்வியுற்ற சேனைகளை அவர்கள் நாட்டிற்கே திருப்பி அனுப்பியிருக்கிறோம். தாங்கள் பெரிய மனம் படைத்தவர்கள். அதை நானும் கற்றுக்கொள்ளலாம் என நினைக்கிறேன்.
உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் இப்பொழுது வந்திருக்குமே, இம்மூவரையும் உயிரோடு பார்த்த பிறகு. ஆம், நான் மகிழ்ந்தேன். இவர்களது முகம் தெளிவாக கூறுகிறது தலை வணங்கவில்லை என்று. இவர்களை நான் என்னோடு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். இவர்களை விடுதலை செய். விடுதலை என்பது விலையில்லாமல் வழங்கப்பட மாட்டாது பார்மல் அவர்களே. என்ன விலை வேண்டும்? மிகவும் குறைவான விலைதான். 5000 பொற்காசுகள். ஒவ்வொரு மாதமும் எங்கள் அரண்மனையின் மராமரத்து பணிகளுக்காக மரங்களை அனுப்பி வைக்க வேண்டும். நான் போர் என்று முடிவெடுத்தால் தாங்கள் எனக்கு யானை, குதிரை, அதோடு தேர்ப்படைகளையும் அனுப்ப வேண்டும். கூறுங்கள், ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது இவர்களை விடுவித்து விடு. இந்த விலையானது இவர்கள் உயிர் வாழ மட்டும்தான், விடுதலைக்கல்ல. நான் கேட்ட அனைத்தும் எனக்கு வரும் வரையில் உங்களுடைய புதல்வர்கள் உயிருடன் இருப்பார்கள். உன் நிபந்தனைகளை நான் ஏற்க மறுத்தால்? ஒருவேளை இந்த நிபந்தனைகளை தாங்கள் மறுத்தால் உங்கள் மருமகனுக்கு ஏற்பட்ட நிலைதான் இவர்களுக்கும். ஷரீப், சுபேதார் அவர்களே, நான் பேசிக்கொள்கிறேன். ராஜா அவர்களே, காலத்தின் மாற்றத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இவரது கட்டளையை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரியான நேரம் வரும்பொழுது அனைத்தையும் நான் சரி செய்கிறேன். நான் கட்டாயத்தில் இருக்கிறேன். நான் இப்பொழுதும் தங்களின் நண்பன்தான். சரி, இவர் தங்களது நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு விட்டார். மிகுந்த சந்தோஷம். ஷரீப்பிடம் சென்று இந்த வெற்றியால் என் மனதையும் வென்றுவிட்டார் என்று கூறுங்கள். அப்படியே பரிசையும் எடுத்துச் செல்லுங்கள். மாஷா அல்லாஹ், என்ன ஒரு செய்தியை கூறினாய். இந்த போரில் வெற்றி பெற்றதன் மூலம் என் மகன் சரியான நேரத்தில் சரியான வேலையை செய்திருக்கிறான். இதுதான் தருணம். இப்போது ஜலாலிடம் சென்று பக்ஷி பானுவின் திருமணத்தை பற்றி பேசுவோம். சலாம் அலைக்கும் பெரியம்மா. வாலைக்கும் அஸ்ஸலாம் ஜலால். நான் தங்களை பார்க்கத்தான் வந்துள்ளேன். என்னிடம் ஒரு நற்செய்தி உள்ளது. அது தெரியும். இந்த வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ஷேன்ஷா. சுபான் அல்லாஹ். இந்த செய்தியை கேட்டதுமே தங்களை பாராட்ட வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதோடு பக்ஷி பானுவின் 2வது திருமணத்தை பற்றியும் பேசுவதற்காக வந்தேன். இதை பற்றியும் பேச வேண்டும் என்றுதான் நான் வந்தேன். தங்களிடம் ஒன்று கூற வேண்டும். எனக்காக இந்த மாபெரும் போரை வென்றவர்தான் என் தங்கையின் வாழ்வில் மீண்டும் சந்தோஷத்தை தருவார். நானும் அதஹாம் கானின் முடிவிற்காக தான் காத்திருக்கிறேன். மால்வாவை வென்று அவன் தங்களின் இதயத்தை மட்டுமல்ல என் இதயத்தையும் சந்தோஷப்படுத்தி விட்டான். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? மால்வாவிலும் வெற்றி பெற்று விட்டோமா? இது இன்னும் சந்தோஷமாயிற்றே. அங்கு ஆமீரையும் வென்றுவிட்டோம், மால்வாவையும் வென்றுவிட்டோம். பெரியம்மா, ஷெரீஃபுதீன் ஆமீரை வென்று விட்டான். எனக்கு புதிய பரிசினை வழங்கிவிட்டான். அதற்கு நான் பானுவையே அவனுக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். தாங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? அல்லாவிற்கு நன்றி கூறுகிறேன். பக்ஷி பானுவின் வாழ்வில் மறுபடியும் வெளிச்சம் பிறக்க பிரார்த்திப்பேன். தாங்கள் தான் எனக்கு பானுவின் மறுமணத்தை பற்றி தக்க சமயத்தில் நினைவுபடுத்தினீர்கள். தாங்கள் செய்த இந்த உதவியை என்றென்றும் நான் மறக்க மாட்டேன். ஆதகம் கானின் வெற்றியை வைத்து என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே. அல்லாஹ் என் தலையில் அப்படி என்னதான் எழுதியிருக்கிறார்? முகலாயர்களுக்கு வாழ்நாள் முழுதும் சேவை செய்ய வேண்டுமா?